சீட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. பேங்க் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல இதுதான் ஒரு பெரிய நிதி ஆதாரம். சரி, விஷயத்துக்கு வருவோம். சீட்டுன்னு தீனாலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குல்ல, ஆனா அதோட உண்மையான செயல்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு குரூப் சேவிங்ஸ் மற்றும் லோன் சிஸ்டம். ரொம்ப எளிமையான ஒரு நிதி அமைப்பு. கல்யாணம், படிப்பு, பிசினஸ்னு பேங்க் கைவிடுற பல தேவைகளுக்கு இதுதான் உதவுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த மாதாந்திர ஏலம் தான். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். குழுவா பணம் சேர்ப்பாங்க, தேவைப்படுறவங்க ஏலம் கேட்பாங்க. குறைவா ஏலம் கேட்டா பணம் கிடைக்கும், மிச்சம் எல்லாருக்கும் டிவிடெண்ட். சரி, இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது சட்டப்படி நடக்குதா இல்லையா? நிச்சயமா சட்டப்படிதான் நடக்குது. முறையான சீட்டு நிதிகளை ஒழுங்குபடுத்த 1982லேயே சட்டம் இருக்கு. அரசு பதிவு தணிக்கைன்னு இந்த விதிகள் தான் சட்டப்பூர்வ சீட்டு நிதிய மோசடி திட்டங்களிலிருந்து பிரிக்குது. லட்சக்கணக்கான மக்களுக்கு இது வெறும் ஒரு மாற்றம் இல்ல, ஒரு முக்கியமான நிதி ஆதாரம். பேங்க் மாதிரி கிரெடிட் ஹிஸ்டரி எல்லாம் தேவையில்ல, பணமும் வேகமா கைக்கு வந்துரும். இதுதான் இதோட பிளஸ். இல்லத்தரசிகள்ல இருந்து சிறு தொழில் செய்யறவங்க வரைக்கும் பலருக்கும் இது ஒரு பெரிய நிதி பலம். நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். சட்டப்படி இயங்குற சீட்டு நிதியும் போன்சி திட்டமும் ஒண்ணு கிடையாது. இப்போ டெக்னாலஜி வந்ததால ஆன்லைன் ஏலம் எல்லாம் நடக்குது. இது இன்னும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது. இன்ஸ்டன்ட் லோன் உலகத்துல இது மாதிரி சமூக நிதி அமைப்புகள் தாக்கு பிடிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?